السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமா. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் வாராந்தோறும் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஹதீகத்துல் வாஇதீன் தமிழ் மன்றத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அந்த தமிழ் மன்றத்தை ஆரம்பிப்பதற்காக அல்லாஹுடைய திருவசனத்தை ஓதி ஆரம்பிக்க முதல் சுமராவை சார்ந்த முஹம்மது அனஸ் அல்-அதாய் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்தபடியாக கீதம் வாசிப்பதற்காக இரண்டாவது சுமராவை சார்ந்த அர்ஷத் தாய் அவர்களை இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனின் உதிர்த்த அருள்கொடையாய் புகழ் மலர் போக்கும் பூமலராய் என்றும் பூமலராய் புவியில் பூத்த தீன் மலரே. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனின் உதிர்த்த அருள்கொடையாய் புகழ் மலர் போக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீன் மலரே. உன் பெயரை சொல்வதற்கு நான் தகுதியை இழந்து விட்டேன். அந்த தகுதியை அடைவதற்கு உன் கவிதையை துவங்கிவிட்டேன். உன் பெயரை சொல்வதற்கு நான் தகுதியை இழந்து விட்டேன். அந்த தகுதியை அடைவதற்கு உன் கவிதையை துவங்கிவிட்டேன். கண்கள் தேடும் காட்சியெல்லாம் உந்த நினைவே சொல்கிறதே. கண்ணால் காண முடியாமல் கட்டளை மீறி அலைகிறதே. உன்முகம் தேடும் என் கண்கள் பார்வையில் தூய்மை கொண்டதில்லை. உன்முகல் முன்முறை கண்டதுமே கண்கள் பரிசுத்தமாகிடுமே. யா ரசூலல்லாஹ் உன்னை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகணமே எந்த இறையிடம் செல்வேனோ. யா ரசூலல்லாஹ் உன்னை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகணமே எந்த இறையிடம் சொல்வேனோ. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனின் உதிர்த்த அருள்கொடையாய் புகழ் மலர் போக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீன் மலரே. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனின் உதிர்த்த அருள்கொடையாய் புகழ் மலர் போக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீன் மலரே. உங்கள் வாழ்க்கை நிகழ்வுதனை நான் கோர்க்க துவங்கிவிட்டேன். அந்த கோர்வையில் துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். உங்கள் வாழ்க்கை நிகழ்வதனை நான் கோர்க்க துவங்கிவிட்டேன். அந்த கோர்வையில் துவக்கத்திலே
கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். ஆறுதல் கூற தந்தை இல்லை, அன்பை காற்றும் தாயும் இல்லை. என்றும் கூட இறைவழியில் வாழ்ந்து காட்டிய வளர்மதியே, தாய்ப்பு பெற்ற கல்லடியும் சொந்தங்கள் தந்த சொல்லடியும். சொன்னால் சொற்கள் தாங்கிடுமா, சொல்லில் அனைத்தும் அடங்கிடுமா? யா ரசூலல்லாஹ், உன்னை ஒரு முறை காண்பேனோ, கண்ட மறுகணமே எந்த இறையிடம் செல்வேனோ. யா ரசூலல்லாஹ், உன்னை ஒரு முறை காண்பேனோ, கண்ட மறுகணமே எந்த இறையிடம் செல்வேனோ. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய், அவனின் உதிர்த்த அருள்கொடையாய், புகழ் மலர் பூக்கும் பூமலராய், புவியில் பூத்த தீன்மலரே. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய், அவனின் உதிர்த்த அருள்கொடையாய், புகழ் மலர் பூக்கும் பூமலராய், புவியில் பூத்த தீன்மலரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீகத்துல் வாயிலின் தமிழ் மன்றத்தினுடைய முதல் பேச்சாளராக 4ஆம் சுமராவை சார்ந்த அஹமது அஃப்னான் அவர்களை குர்ஆன் கோரும் விஞ்ஞானம் என்கின்ற ஒரு அழகிய தலைப்பிற்கு பேசுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد. قال الله تعالى في القرآن الكريم بالفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وحشر لسليمان جنوده من الجن والإنس والطير فهم يوزعون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: القرآن حجة لك أو عليك. صدق رسول النبي الكريم. அகிலங்களை படைத்து பரிபாலிக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி உண்டாகட்டுமாக. ஆமீன். அவன் அன்பும் அருளும் சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நல்லடியார்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்து குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மார்க்கத்தை, தன்னுடைய இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை மக்களிடத்தில் வலுப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா நபிமார்களையும் பலதரப்பட்ட வேதங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தில் கொடுத்தான். அந்த வேதங்களில் பல வேதங்கள் இன்றைய சமூக காலகட்டத்தில் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது, மாறிவிட்டது, மாற்றப்பட்டு விட்டது. அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை கூறி காட்டுகின்றான்: ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. இந்த குர்ஆன் என்ற வேதம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, முதலில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நேர்வழியாகும் என அல்லாஹ் தஆலா தன் திருமறையை கூறி காட்டுகிறார். அப்ப அல்லாஹ் தஆலா ஏன் இதில் நேர்வழி என்று கூறுகின்றான்? அல்லாஹ் தஆலா இந்த வாழ்வியல், இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும், பூமியை அப்பாற்பட்டிருக்கின்ற விண்ணியல், அந்த கோள்கள்,
அனைத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். சிம்பிளா சொல்லணும்னா மனிதன் பார்த்த விஷயங்கள் இன்னும் பார்க்காத விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். எப்போ 1400 வருடங்களுக்கு முன்னால் 1400 வருடங்களாக மனிதன் கண்டுபிடித்த அனைத்து செயல்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். உதாரணமாக சொல்லணும்னா அம்மன் ஹலக் 20ஆம் ஜுஸுல கடைசி ஒரு அத்தியாயம், கடைசி ஒரு சூரா அன்கபூத், சிலந்தி என்று அல்லாஹ் தஆலா ஒரு அத்தியாயம் ஒரு சூரா சொல்லணும். அன்கபூத்னா சிலந்தி. அந்த சிலந்தியை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை கூறி காட்டுகின்றான். மஸலுல் லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத். உலகில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளை காட்டிலும் சிலந்தியுடைய வீடு மிகவும் லேசானது. சும்மா தட்டினாலே அந்த வீடு உடஞ்சிடும், அவ்வளோ லேசான வீடு அந்த சிலந்தி வீடு. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த சிலந்தி வலையை வைத்து அல்லாஹ் ஒரு படிப்பினை காட்டுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது காஃபிர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, யார் நபி அவர்களை பிடித்து தருகின்றாரோ அவருக்கு இவ்வளோ காசு, இவ்வளோ பொற்காசுகள், இவ்வளோ கிஃப்ட் என்று ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ காஃபிர்கள் நாலா பக்கமாக தேடுறாங்க ரசூலுல்லாஹ். நாயகமும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்காங்க. 2 பேரும் ஒரு குகையில இருக்காங்க. அந்த குகையில் இருக்கும் பொழுது காஃபிர்கள் வந்து விடுகின்றாரு. வந்து பார்க்கல, இன்னும் குகைக்குள்ள போய் பார்க்கல, குகை வெளில நிற்கிறாங்க. குகைக்குள்ள ரசூலுல்லாஹும் அபூபக்கரும் இருக்கின்றார்கள். அப்போ அந்த காஃபிர்கள் வரும் பொழுது அந்த குகையோட வாசலில் ஒரு சிலந்தியுடைய வீடு வாசல் இருக்கிறது. அந்த குகையுடைய அந்த முன் வாசல் இருக்கிறது. அந்த முன் வாசலில் ஒரு சிலந்தியுடைய வீடு இருக்கின்றது. காஃபிர்கள் வராங்க. வந்து பார்த்தோன்னே அந்த சிலந்திய வலையை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே ஒரு சிலந்தி வலை இருக்குது, யாராச்சும் உள்ளே போகணுன்னா அந்த சிலந்தி வலை கலைச்சி தான் உள்ளே போகிறோம். அப்போது உள்ளே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க. நாயகத்தை அல்லாஹ் தஆலா அந்த ஒரு லேசான சிலந்தி வலையை கொண்டு பாதுகாத்தான். ஏன்? அல்லாஹ் தஆலா நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைத்த எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்காக படைத்தான். மனிதனுக்கு அது உதாரணமாகவும் அது ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு இந்த புவியியல், இந்த தாவரவியல், இந்த உணவியல் என்று அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்தான். இன்னும் உதாரணமாக சொல்லணும்னா, மனிதன் கண்டுபிடித்த விஷயங்களை காட்டிலும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் அதிகமாக சொல்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபி. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி நாம் சிந்திக்க பார்த்தோமே ஆனால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சில பூதங்கள், அதாவது காற்று, இந்த மாதிரி சில பூதங்கள், அதை கண்ட்ரோல் பண்ண சக்தி அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான். மற்றும் ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அல்லாஹ் சுலைமானுக்கு கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் சில படைகளும் பறவைகளும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு படையை திரட்டி போறாங்க, ஒரு போருக்காக போறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், வஹுஷிர லிசுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்-தைரி ஃபஹும் யூஸஊன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படைகள், ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் எல்லா கூட்டத்தையும் கூட்டிட்டு போருக்கு போறாங்க. அப்போ மண்ணு மேல் நடந்து வந்துருக்காங்க. அப்போ ஒரு எறும்பு கூட்டம், எறும்புடைய பொந்து, எறும்புடைய கூட்டம் வச்சுக்கலாம். ஒரு எறும்பு கூட்டம் இருக்கிறது. அந்த எறும்பில் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு சொல்றது, எல்லாரும் வந்து இந்த உங்களுடைய பொந்தில் ஓடிடுங்க, சுலைமானுடைய படை நம்மளை மிதித்து விடும், மிதித்து கொன்று விடும், நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாரும் போய் பொந்தில் ஒளிஞ்சுக்கோங்க சொல்லி ஒரு எறும்பு சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பு சொன்னதை கேட்டாங்க.
கேட்டு போயிட்டான். அப்போது இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனை குறிப்பி காட்டுகிறான். எப்படின்னா, ஹத்தா இதா அதவ் அலா வாதின் நம்லு காலத் நம்லு. அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் காலத் நம்லத் ஒரு பெண்பாலை பயன்படுத்துகின்றான். காலனா அவனான் சொன்னான். கால கால காலு காலத் காலத் அவள் ஒரு பெண் சொன்னாள். அப்போ அல்லாஹ் தஆலா காலத் நம்லத்ங்கிறான். ஒரு பெண் எறும்பு தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், நம்மளை மிதித்து விடுவார்கள், நம்முடைய பொந்துகளுக்கு நீங்கள் போயிருங்க என்று ஒரு கட்டளை இடுகின்றனர் என்றால், அந்த எறும்புடைய கூட்டத்திற்கு குயினா இருக்கிறது ஒரு பெண் எறும்பு தான் ஒரு எறும்போட கூட்டத்துடைய தலைவி. ஆண் எறும்பு கிடையாது, ஒரு பெண் எறும்பு. இது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். எப்போ? ரசூலுல்லாஹ்வுக்கு. அதற்கப்போ வந்த காலகட்டத்தில் மனிதன் கண்டுபிடித்தார்கள் எறும்புடைய கூட்டம் தான் எறும்புடைய கூட்டத்திற்கு பெண் எறும்பு தான் தலைவி என்று. அப்போது நாம் பார்க்க வேண்டும், குர்ஆனில் கூறப்பட்ட பல விஷயங்கள், பலதரப்பட்ட செயல்கள், பலதரப்பட்ட வரலாற்று செய்திகள் அனைத்தும் மனிதனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனவே குர்ஆனை ஆய்வு செய்து தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நமக்கு மத்தியிலே மூன்றாவது சும்ராவை சார்ந்த முஹம்மது அஸ்ரார் அவர்கள் இறுதி நபியின் இரவும் பகலும் என்கின்ற ஒரு அழகிய தலைப்பிற்கு நமக்கு மத்தியிலே பேச இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை பறித்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் மேல் இந்த மஜ்லிஸ் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களுமே உண்டாகட்டுமா. இறுதி நபியின் அவர்களுடைய வாழ்க்கை, தினசரி வாழ்க்கையை பற்றி தெரியுமா? அவர்கள் சாப்பிடுவதில் கூட பேணுதலாக சாப்பிடுவார்கள். தரையில் உட்கார்ந்து 3 விரலை கொண்டு சாப்பிடுவார்கள். அவர்கள் சேரில் உட்கார்ந்து சாப்பிட்டதில்லை. அவர்கள் தண்ணீர் குடிப்பது வலது கையில் தண்ணீர் எடுத்து பார்த்து 3 முறை சுவாசித்து குடிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இரண்டாவது சுமராவை சார்ந்த முஹம்மது ஆதில் அவர்களை முந்தி செல்வோம் என்ற தலைப்பிற்கு பேசுவதற்காக அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وعاقبة للمتقين. الصلاة والسلام على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلام القدير وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والسابقون السابقون أولئك المقربون. صدق الله العلي العليم أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகத்தை படித்து பரிபாலிக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அமீன். அதுபோக எம்பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிச்சுவற்றை வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள் இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன என்று பார்த்தால், முந்தி செல்வோம். அல்லாஹ் தஆலா முந்தி செல்வதை பற்றி குர்ஆனிலே 2 ஆயத்துகளை இறக்கியுள்ளான். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். முந்தியவர்கள் மறுமையிலும் முந்துவார்களே, இவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கியவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வசனத்தை இறக்கியுள்ளான். இந்த உலகம் போட்டியில் நிறைந்தது. இங்கு போட்டிகள் இல்லாத துறைகள் இல்லை எனலாம். இப்போட்டிகளில் வெற்றி ஒன்றே இலக்காகும். வியாபாரத்தில் போட்டி லாபம் இலக்கு, வேலை போட்டி பதவி இலக்காகும், அப்புறம் விளையாட்டு போட்டியில் பதக்கம் இலக்காகும்,
வெற்றியில் தகுதிக்கேற்றவாறு பரிசுகள் வேறுபாடு காண்பதாகும். முதலிடம் வந்தால் தங்க மெடல், இரண்டாம் இடம் வந்தால் வெள்ளி பதக்கம், மூன்றாவது என்றாலும் வெண்கலம் தான். இவ்வாறு மறு உலகிலும் பரிசுகள் உண்டு. உலகமே இந்த போட்டிகளால் களம். நற்செயல்களில் முந்துவது போட்டி, செயல்களில் முந்துவதற்காக தகுதிவரு வழங்கப்படும் பரிசுகள் வேறுபாடும். ஒரு நாள் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் வீட்டில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் நபி அவர்களின் வீட்டுக்கு நுழைவதற்கு அனுமதி கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அப்போது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் வீட்டுக்கு சென்று நபி அவர்களிடம் கேள்வி கேட்கலாம் என்று கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள் நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லும்போது இது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பிடித்தவர்கள் யார் என்று கேட்கும்போது நபி அவர்கள் எனக்கு பிடித்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று கூறுகிறார்கள். அது போன்று உங்களுக்கு உங்கள் ஊர் மக்கள்களில் யார் ரொம்ப பிடிக்கும் என்று கேட்கும்போது நபி அவர்கள் கூறுகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூறுகிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உங்கள் குடும்பத்தில் உங்கள் அத்தாவுடைய கூட பிறந்தவர்களோட உங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ரொம்ப பிடிக்குமா என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது அப்போது அண்ணனார் கூறுகிறார்கள், எனக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் முதலாவது ஹிஜ்ரத் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் என்று பதிலளித்தார்கள். நம் வசிக்கும் ஊரிலே நான் குடும்பத்தை விட்டும் தன் ஊரை விட்டும் சென்று அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் முதலாவதாக ஹிஜ்ரத் செய்தனால் எனக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் பிடிக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபீர் யுத்தத்திற்கு நீதி திரட்டு கேட்டார்கள். அப்போது இன்றைய தினத்தில் நற்செயல் செய்வதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்துவிடலாம் என்று நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனது செல்வத்தில் பாதியை கொண்டு வந்தார்கள், நீதியாக கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சில பொருட்களை நீதியாக கொடுத்தார்கள். அப்போது அண்ணலார், உமரே, நீர் உமது வீட்டிற்காக எதை கொண்டு வந்தீர்கள் என்று வினா கேட்டார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எமது வீட்டிற்கு பாதி சொத்தை மட்டும் விட்டுவிட்டு மீதி பாதியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கேட்கிறார்கள். அப்போது அபூபக்கரே, நீங்கள் வீட்டிற்கு என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டபோது அண்ணலார் வினாவை கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் எமது வீட்டுக்காக அல்லாஹையும் எமது தூதரையும் விட்டுவிட்டு எனது அனைத்து செல்வத்தையும் நீதியாக கொடுத்து வந்தேன் என்று கூறினார்கள். இதை செவியேற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நற்செயல் செய்வதில் எவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்திவிட முடியாது என்று கூறினார்கள். அதே போன்று நம்மால் எதையெல்லாம் முந்தவிடும் என்றும் அதை எதெல்லாம் முந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பாக்கி தந்தருவானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக 4வது சுமராவை சார்ந்த சையத் உமர் அல்-அத்தாயி அவர்கள் உமர் முக்தார் என்கின்ற தலைப்பிற்குள் பேசுவதற்காக கூட அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஒரு மரத்தடியில் சின்னஞ்சிறார்களுக்கு அரபி பாடசாலை நடத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு எளியவர், ஒரு வயதான ஒரு முதியவர், இத்தாலிய சாம்ராஜ்யத்தில் ஆட்சியில் மரண அடி கொடுக்கும் ஒரு வல்லமை பெற்ற மாவீரர். எப்படி ஒரு மக்களுக்கு, அதாவது லிபியா நாட்டில் எப்படி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார், அவர்தான் உமர் முக்தார். உமர் முக்தாருடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் படிப்படியாக பெற்று வந்தால் அவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இத்தாலி அரசவையில் முசோலினி ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அப்பொழுது லிபியாவிலேருந்து ஒரு செய்தி வருது. அதை படித்து பார்த்தோன்னே முசோலினிக்கு சரியான கோபம். அப்படி வாட்சி பார்த்துட்டு அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, லிபியாவுடைய புரட்சிக்காரங்க நம்மளுடைய இராணுவத்தை எதிர்க்காங்க, நம்மளுடைய இராணுவத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இத்தாலிக்கு மெசேஜ் வருது. இதை பார்த்த முசோலினி தன்னுடைய ஆத்ம நண்பர், தன்னுடைய கூடவே வச்சிருக்கக்கூடிய ஆட்சியாளர் கிராசியானியை அந்த லிபியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. லிபியாவுடைய தலைவராக அவர் அனுப்பி வைக்கிறாங்க. முசோலினி என்ன சொல்கிறான்னா, உமர் முக்தார் நீ அழிச்சிட்டு வரணும்,
உமர் முக்தார் நீ மரண தண்டனை கொடுக்கணும், அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி முசோலினி அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி கிராசியானி வராங்க, அவருக்கு சிறந்த முறையில் வரவேற்பு அளிக்கப்படுது. ஒரு யோசிச்சு பார்க்குறாங்க, கிராசியானி உமர் முக்தார் எப்படி இருப்பாங்க, அவரை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் லிபியாவில் 32 உமர் முக்தார் பேர் வச்சவங்க இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த உமர் முக்தார் அவர் யார், அவர் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வயதானவர், அதாவது அந்த லிபியாவில் வந்து ஒரே ஒரு உமர் முக்தார் இருக்காங்க. அவர்களுடைய பேச்சை தான் அந்த லிபியா மக்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த உமர் முக்தார் அழைச்சிட்டு வராங்க. அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவருக்கு அதாவது அவருடைய உடையை பார்க்குறாங்க, அவருடைய இடத்த பார்க்குறாங்க. மிகவும் எளிமையானவர். அவருடைய உடையில் வந்து அழுக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது 2 உடையை வச்சுருக்காங்க, ஒரு உடையை மாற்றி மாற்றி போட்டுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி நம்மளுடைய ஆட்சி எதிர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுருந்தாங்க. பிறகு கொஞ்ச நாள் போகுது, பாலைவனத்தில் போர் நடக்குது. அந்த ஒரு போரில் நிறைய போர் நடக்குது. அந்த போர்லலாம் புரட்சிக்காரங்க வந்து லிபியாவை எதிர்க்கிறாங்க, கிராசியானிக்கு தொல்லையை கொடுக்குறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கும்போது முசோலினிக்கு இந்த விஷயம் போகுது. கிராசியானி வந்து வேலை செய்ய மாட்டேங்காங்க, ஒழுங்காக உமர்முக்தை கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு மக்ரோனி அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவரை ரோம் அதாவது இத்தாலியிலேருந்து லிபியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மக்ரோனி யாருன்னா அவர் பெரிய ஒரு எதிரி, அதாவது உமர் முக்தாரை கொல்லணும் அப்படின்னு வந்தவர். அவன் வந்து லிபியாவுக்குள்ளே வாரான். அவன் வந்து நிறைய போர் செய்தான், ஆனால் அவனால் கொல்ல முடியலை, உமர் முக்தாரை கண்டுபிடிக்க கூட முடியலை. பிறகு ஒரு பாலைவனத்தில் போர் நடக்கு. அந்த போரில் உமர் முக்தார் பிடிபட்டுறாங்க. உமர் முக்தாரும் சில நபர்கள் அவருடைய லிபியர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்படுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கிராசியானியும் அதில் வந்து மக்ரோனி செத்து போயிடுதான், அதாவது அவரை கொலை செஞ்சுதாங்க. பிறகு கிராசியானி வந்து கேட்குறாப்ப இதில் யார் உமர் முக்தார் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மனிதரை பார்க்க ஒரு பெரிய ஆள் மாதிரி இருக்குது. அவர் வந்து பேசுகிறாரு, இந்த எங்களோட மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுதந்திரம் தரணும், லிபியா நாட்டை வந்து நாங்கள் வந்து எங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அது வரைக்கும் நாங்கள் போராடிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது லிபியா மக்கள் வந்து அதை ஆதரிக்காங்க. அதோட இராணுவத்தில் வந்து கேட்குறாங்க, முசோலினி சொல்லி அனுப்புகிறான், இந்த உமர் முக்தார் நீ கொல்லணும். அந்த கூட்டத்துக்குள்ளே உமர் முக்தார் இருக்கிறாப்புல, அவர் மாட்டிக்கிட்டாரு. பிறகு அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது உமர் முக்தாருக்கு வந்து அந்த கோர்ட்டில் வந்து விசாரணை நடக்குது. அந்த கோர்ட்டில் ஒரு 5 ஜட்ஜி இருக்காங்க. அவங்கள வந்து 3 பேர் இத்தாலியர்கள். அவர்கள் எப்படியோ வந்து உமர் முக்தாருக்கு மரண தண்டனை கொடுத்துருந்தாங்க. பிறகு அவர் வந்து தூக்கு மேடைக்கு அடைச்சி வரும்போது அவர்கள் தூக்கு போடுறாங்க. அந்த தூக்கு போடும்போது சரியான மழை, அதனால் எல்லா இத்தாலியர்களும் உள்ள குடிசைக்குள்ளே போயிருந்தாங்க. பிறகு அவருக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் தூக்கு மேலே தொங்கிட்டு இருக்கிறாப்புல. பிறகு தொங்கி முடித்தோன்னே இத்தாலியர்கள் வந்து அவர்களை சவத்தை எடுக்கும்போது பார்க்க ஒரே ஆச்சரியம். என்னென்னா தூக்கு போடுறாங்கன்னா நாக்கு வெளியே தள்ளி இருக்கணும், அதாவது அவருடைய மலஞ்சலெல்லாம் வெளியே வந்திருக்கணும். ஆனால் அப்படி ஒரு அடையாளமே தெரியலை, தூக்கு போட்டதுக்கான ஒரு அறிகுறியுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த இத்தாலியருக்கு டாக்டர்லாம் சொல்கிறாங்க, மருத்துவர்கள், இந்த மனிதர் வந்து தூக்கு போட்டனால சாகலை, தூக்கு போட்டாலும் மரணிக்கலை, மாறாக இவர் வந்து தூக்கு போடுறதுக்கு 2 செகண்டுக்கு முன்பாக அவர் மரணித்து விட்டார், இயற்கையை எழுதி விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை முடிக்கிறாங்க. பிறகுலாம் அந்த முசோலினி, அதாவது இந்த இவ்வளோ பெரிய மகானை கொண்டிருக்காமல முசோலினி சும்மா விடுவான்ல. பிற்காலத்தில் சொல்கிறாங்க 2ஆம் உலகப் போர் நடைபெறுது. 1939 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்குது. அதில் வந்து முசோலினியும் ஹிட்லரும் சேர்ந்து போர் செய்தாங்க. அப்போ ஹிட்லர் வந்து ஒரு இடத்த தற்கொலை பண்ணுறாங்க. முசோலினி வந்து நேச நாடுகள், அதாவது பக்கத்து நாடுகளோடு பிடிபட்டுப்படுகிறார். அவர் என்ன செய்தாருன்னா அவருக்கு ஒரு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டு தூக்கு மேலே தொங்குறாரு. இறந்தோடனே இத்தாலியில் யாருமே அவருக்கு வந்து அவரோட சவத்தை வந்து வாங்கலை, அவருடைய பணத்தை வந்து யாரும் வாங்கலை. 7 நாட்கள் வந்து அவருடைய மண்ணில், அதாவது அந்த தூக்கு மேலே தொங்குறாப்புல அடுத்து 7 நாள் கழித்து அவர் வந்து ஒரு பொது இடத்துல வந்து அவரை வந்து அடக்கம் பண்ணுறாங்க. இப்படி அவருடைய வாழ்க்கையை வந்து மிகவும் நாசமாக போனது. அதோடைய நாம் எதையெல்லாம் கேட்டோம், உமர் முக்தார் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஒரு ரோல் மாடலாக எடுத்து அவருடைய புக்கை நம்ம வந்து சரிவரியாக படிக்கணும். இந்த புக்கு வந்து லைப்ரரியில் இருக்குது, அதை வந்து எல்லோரும் வாங்கி படிங்க. எனவே நாம் எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 2வது சுமராவை சார்ந்த முஹம்மது அஃப்ரிடி அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பேசுவதற்காக அன்போடு மேடை கிடைக்கின்றேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத் ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليهم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் நம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் நாம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அவருடைய வரலாறு ரொம்ப நீண்ட வரலாறு, நான் சிறுசாகவே முடிச்சுக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆசர் என்றும் ஒரு ஊரில் ஒரு ஆசர் என்றும் வியாபாரிக்கு பிறந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் அந்த ஆசர் அவருடைய தந்தை இது சிலைகளை வணங்குவதும் சிலைகளை விற்பதும் வணிகத்தை சென்று கொண்டிருந்தார். அவருக்கு அந்த வயதிலே அந்த ஊரிலே அனைவரும் சிலைகளை வணங்கி கொண்டு தான் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறு சிறு அனைத்தையும் பார்க்கிறார்கள். இவர்கள் தந்தை என்ன பண்ணுகிறார்கள் என்றால் சிலைகளுக்கு உணவளிக்கிறார்கள், சிலைகளுக்கு பலியிடுகிறார்கள், சிலைகளை வணங்குகிறார்கள், சிலைகளுக்கு சஜ்தா செய்கிறார்கள். அதே போன்று நிறைய சிறுக்கு வைக்கும் செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்க. எதுக்கு இவங்க பேசாத சிலையிட எதுவுமே செய்யாத சிலையிட்ட ஏன் இவங்க இது பண்ணுறாங்க, வணங்குறாங்க, சஜ்தா செய்கிறாங்க, ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க மனசில் ஒரு தோணுங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தோன்றுது, கண்டிப்பாக இது கடவுளாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக கடவுள் என்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவன்தான் உலகத்தையும் மனிதர்களையும் படைத்துள்ளான், அவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் என்று அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தோணுது. அதே போன்று தன் தந்தையிடம் இப்படி போய் சொல்கிறார்கள், தந்தையே நீங்கள் சிலைகளை வணங்காதீர்கள், அதால் தனக்கு வைக்கும் உணவை கூட அதால் சாப்பிட முடியவில்லை, அதுவும் இல்லாமல் அதன் மேல் உட்காரும் சிறிய சிறிய பூச்சிகளை கூட அதால் தட்டிவிட முடியவில்லை, அப்பேற்பட்ட வெறும் கற்களை நீங்கள் எதுக்காக வணங்குகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது தன் தந்தை அதிகம் அவர்கள் மீது திட்டி கோபம் கொண்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது. அதை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் கூட்டத்தார்களும் தியாவா செஞ்சார்கள். தியாவா மக்கள் நிறைய பேர் அதற்கு எதிராக தான் இருந்தார்கள். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து இவன் என்ன சொல்றது, நம்ம வழிமுறையாக இதான் செஞ்சுட்டு இருக்கோம், இவர் என்ன பூசா இது கடவுள் இல்லை, இது சும்மா சிலை அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வருது, மக்கள் எல்லாம் ஒரு ஈது, அதாவது நம்ம எப்படி ஈது கொண்டு வர்றாமோ அது போல அங்கே ஈது பண்டிகை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஈது பண்டிகை கொண்டாடுறதுக்காக மக்கள் எல்லாம் வெளியே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தன் தந்தை ஆசராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்குறாங்க, நீயும் எங்கள் கூட வரலையா அப்படின்னு கேட்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறாங்க, இல்லை நான் வரல, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே கொண்டு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாம் ஊரை விட்டு வெளியே போனோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேரம் அந்த சிலைகள்கிட்ட வராங்க. சிலைகள்கிட்ட ஒன்று ஒன்றா பேசி பார்க்குறாங்க. ஆனால் அந்த சிலைகள் ஒரு ரியாக்ஷனும் தரல, ஒரு பதிலும் அளிக்கலை. அதை பார்த்து கோபம் அடைஞ்சிடுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை கொண்டு பக்கத்தில் பார்த்தாங்க, இது என்னடா பண்ணுறதுன்னு. பக்கத்தில் பார்த்தா ஒரு கோடாரி போடு தூக்குமா, கோடாரியை எடுத்து கொண்டுக்கிறாங்க. கோடாரியை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன சிலை எல்லாத்தையும் அடித்து போட்டு உடச்சிடுறாங்க. அதை கொண்டு அப்புறம் பெரிய சிலை மட்டும் விட்டுறாச்சாங்க. சரி எப்படியோ எல்லாத்தையும் அடித்து விட்டா நாம் தான் சந்தேகம் வந்துடும், அந்த பெரிய சிலையை மட்டும் விட்டு வச்சிடலாம்னு விட்டு வச்சுட்டாங்க. விட்டு வச்சுட்டு அது கையில் எந்தாப்பா கோடாரி நீயே வச்சுக்கதா அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மக்கள்லாம் அந்த சிலையை உடஞ்சிருக்க சிலையெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, என்னடா எப்படா இது சிலையெல்லாம் உடஞ்சி. அப்புறம் ஊர் மக்கள்லாம் போட்டு கேட்குறாங்க, யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிக்கும்போது அப்புறம் கடைசியில் பார்த்தா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாட்டிக்கிறாங்க. இல்லை, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் இந்த ஊரில் இருந்தாங்க, வேறு மற்ற எல்லாருமே ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்ட வர சொல்லி அவர்கள் எந்த ஒரு அச்சமுமின்றி வரார்கள். சொல்கிறாங்க, இப்போ யாருப்பா இந்த சிலையை உடைச்சா, இதுக்கு நீங்களாக காரணம் என்று அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் எதுவும் பண்ணலை, அந்த பெரிய சிலையை கேட்டு பாருங்கள், வேணா நான் இந்த சிலையெல்லாம் உடஞ்சதை கண்டிப்பாக அந்த சிலை மட்டும்தான் உயிரோடு இருக்குது, அதை மட்டும்தான் பார்த்துருக்கோம், நீங்கள் வேணால் அதட்ட போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே லைட்டாக இங்கே பசங்களுக்கு தட்டுது. ஆஹா, எப்படிதான் சிலை பேசும், அப்போ தான் புரியுதான் நம்ம மக்கு போகிறான்னு. எப்போ பார்த்தாலும் ஒரு பேசாத சிலை, எந்த விஷயமும் செய்யாத ஒரு சிலைகிட்ட தான் பசங்க பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்போ பார்த்து
இதை இப்போயாவது உங்களுக்கு புரியுதா என்று அப்படி சொல்லி இன்னமும் அப்பயும் தேவாத் பண்ணுறாங்க. அப்பயும் இல்லை, இது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, எங்கள் வழிமுறையாக இதுதான் கடவுளாக இருக்கிறது, நீங்கள் எங்கள் கடவுளுக்கு அநியாயம் செஞ்சுட்டா உங்கன்னா தண்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய அரசர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. என்ன தண்டனை பார்த்தா, ஒரு பெரிய குழியை நோண்டி அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது பெரிய குழியை நோண்டி அதில் கொழுந்து விட்டு எரிய அந்த நெருப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, மேலே ஏதாச்சும் ஒரு பறவை இல்லாட்டி ஒரு ஏதாச்சும் பூச்சிகள் பறந்துச்சுன்னா அப்படியே அந்த அனலிலே அது வந்து பொசுங்கிடும். அந்த அளவுக்கு இருந்தக்கூடிய அந்த இது நெருப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி அந்த நெருப்பில் போடுறாங்க. அந்த நெருப்பில் போட்டது இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் டக்குன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே, நீங்கள் ஒரு வார்த்தை கூறுங்கள், இதிலிருந்து நான் உங்களை காப்பாற்றி இந்த மக்களை அழித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது தேவையில்லை, எந்த ரப்பு எனக்கு இந்த சோதனையை குறித்தானோ அந்த ரப்பு என்னை இதிலிருந்து காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள். அதை கேட்டு இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அமைதி இருந்துட்டாங்க. அதை தொடர்ந்து அல்லாஹ் உடனே அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான், நெருப்பே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது நீ குளிர்ச்சி அடைந்து விடு, நீ சாந்தமடைந்து விடு என்று சொன்னார்கள். அதே போன்று அந்த மாதிரி சம்பவம் நடந்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி இவரால் இந்த நெருப்பில் இருக்க முடிகிறது என்று. ஆனால் பக்கத்தில் போன ஒரு பறவை, ஒரு மனிதனும் கூட அந்த அனலால் அந்த ஒரு பறவை எரிந்து சாம்பலாகிறது. அந்த அளவுக்கு வெப்பமுள்ள அந்த தீயிலே எப்படி இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு தப்பித்தார்கள் என்று அந்த இதில் வந்து சில பேர் அந்த நேரத்தில் இது எடுத்துக்கிறாங்க. இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில கூட்டத்தார்கள் ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி காலங்கள் போகிறது. அதே போய் சில காலங்கள் போன இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளையின்பால் தன் மனைவியும் தன் பிள்ளையையும் ஒரு வறண்ட பூமியிலே விட்டுட்டு அவர்கள் செல்லுகின்றார்கள். சென்றுட்டு ஒரு சில காலங்கள் பிறகு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வருகிறோம் அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, நீங்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரே சாக்கு. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவ்வளோ காலம் தவ இருந்து அவ்வளோ காலம் துவா கேட்டு ரொம்ப நாள் கழித்து தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதுவும் ஒரே ஒரு பிள்ளையாக பிரிந்திருப்பார்கள். அவர்களை பலியிட வேண்டுமா என்று இவங்களுக்கு ஒரு ரொம்ப சங்கடமான நிலை. ஆனால் அல்லாஹ் ஏவி விட்டான் என்று சொல்லி அவர்கள் பலியிட தயாரானார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினானோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுத்தை வெட்டுவதற்கு கத்தியை வைக்கிறார்கள், ஆனால் வெட்ட முடியவில்லை. அதைத் தொடர்ந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கத்தியை கொண்டு பக்கத்தில் இருக்கும் பாறையில் போடுகிறார்கள். பாறை அவ்வளோ பெரிய பாறை துண்டாக போகிறது. அந்த அளவுக்கு திடமான கத்தியை கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுத்தை வெட்டும் போது கூட வெட்ட முடியவில்லை. அதைத் தொடர்ந்து அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி இறக்கிறான். அந்த நாள் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பதிலாக நீங்கள் இதை பலியிடுங்கள் என்று சொல்லி சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுக்கிறான் அல்லாஹ். அது அந்நாளிலிருந்து தான் பக்ரீத் பண்டிகை என்றும் நாம் கொண்டாடி வருகிறோம். இதைத் தொடர்ந்து நாம் இந்த கதையில் இன்னும் நம்ம சிந்தனை வேண்டும் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு தியாகத்தை தந்தார்கள், அதே போன்று அவர்கள் ஈமான் எந்த அளவுக்கு இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள். இந்த காலத்தில் எவனாச்சும் கழுத்தில் கத்தி வச்சு அவனை வேறு ஏதாவது மதத்துக்கு மாறுறா அப்படின்னா அவ்வளோதான், நான் முருகன் என் சாமி அப்படின்றவானுங்க. அந்த காலத்தில் அந்த நெருப்பு அவ்வளோ கொதிக்கிற நெருப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட்டு அவர்கள் ஈமான் மாறவில்லை. அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த ஈமான் மாறவில்லை. அதே போன்று வரும் காலத்தில் ஈமானோடும் வாழும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நமக்கு மத்தியிலே 5ஆம் சுமராவை சார்ந்த முஹம்மது ஆரிஃப் அவர்கள் நோன்பின் சிறப்புகள் என்கின்ற அழகிய தலைப்பிற்கு நமக்கு மத்தியிலே பேச இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அந்த வல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஒவ்வொரு நற்காரியத்திற்கும்
ஒவ்வொரு அமலிற்கும் ஒவ்வொரு நன்மை என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொரு நற்காரியத்திற்கும் ஒவ்வொரு நன்மை உள்ளது. 10 முதல் 700 மடங்கு வரை நன்மை உள்ளது அன்பார்ந்தவர்களே. ஆனால் நோம்பிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, நோம்பிற்கு அல்லாஹ் கூறுகின்றானாம், நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றானாம். அன்பார்ந்தவர்களே, நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அந்த நோன்பை ஒருவன் நோன்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில், இப்போ ஒரு சாதாரணமாக இப்போலாம் இருக்கும், எந்த தப்பு வேணால் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், ஒரு டக்குன்னு என்னமாச்சும் எடுத்து வாயில் போட்டுடலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நோன்பு இருக்கும் பொழுது அவன் செய்ய அதுக்கு ஒரு அச்சம் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃப இன்ன லஹு விஜாஉன், நோன்பு என்பது பாவங்களிலிருந்து உங்களை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக உள்ளது. ஒரு நோன்பு வச்சு டக்குன்னு ஒரு பாவத்தை செஞ்சிட மாட்டான். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அமலை நீங்கள் எனக்கு அறிவியுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்பா நீ நோன்பு வை. திரும்பி அந்த நபர் போயிட்டு வந்து அதே கேள்வியை கேட்குறாரு. திரும்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பா நீ நோன்பு வையின்றாங்க. அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களில் நோன்புடைய சிறப்பை பற்றி கூறுகின்றார்கள். இனி வரக்கூடிய காலத்தில் நோன்பை பேணிக்கையாக வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வல்லவர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நிறைவான பகுதிக்கு அடைந்திருக்கின்றோம். இறுதி பேச்சாளர்களாக நம்முடைய களத்திற்குள் புதிய நபர்களாக குதித்திருக்கக்கூடிய முதல் சுமராவை சார்ந்த ஆரம்பக்கட்ட 2 பேச்சாளர்கள், அல்லாஹ் அவர்களை ஒரு பெரிய பேச்சாளர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அதனுடைய ஆரம்ப கட்டமாக நமக்கு மத்தியிலே அபூபக்கர் சித்திக் அல்-அத்தாஹி அவர்கள் இறுதி வரை ஈமான் என்கின்ற தலைப்பிற்கு அழகிய முறையில் நமக்கு மத்தியிலே பேச இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஆகிபத்துல் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாது ஃபகத் கால குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் அஃப்லஹ் முஃமின். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தெரியுமா? இறுதி வரை ஈமான். நாம் வாழும் காலங்களில் நம்முடைய அடையாளங்களாக பதிவு செய்கிறது. அந்த அடையாளங்களை தன் மரணத்திற்கு பின் நம்மை பற்றி பேசுவதற்கு காரணமாகிறது. இன்னா நஹ்யு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வஸரஹும் குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். ரமலான் நம்மிடம் சில அடையாளங்களை விட்டு செல்கிறது. அந்த அடையாளங்களை எடுத்துக்கொண்டு காலமெல்லாம் ரமலானாக நினைத்து கொண்டு அமல் செய்ய வேண்டும். ஒரு நன்மையை தொடர்ந்து செய்து அந்த நன்மையாக முதல் கூலியாகும். அதே போலவே ஒரு நன்மையை செய்த பிறகு தொடர்ந்து பாவம் செய்தால் அந்த நன்மை ரத்து செய்யப்பட்டு விட்டது, மேலும் அது கபூலாகி விடாது என சில உலமாக்கள் கூறினார்கள். ரமலான் காலத்தில் மற்றும் வித்ரு தஹஜத் தொழுக கூடாது. இன்ஷா அல்லாஹ் மற்ற காலத்திலும் தஹஜத் மற்றும் வித்ரு தொழுக வேண்டும். உலகில் அமல் செய்தவர்கள் மட்டும் எல்லா பாக்கியசாலிகள் ஆகிவிட மாட்டார்கள். அந்த அமலை தன் மரணம் வரை அமல் செய்கிறாரோ அவர்தான் பாக்கியசாலி ஆவார். இன்னா கஃபைனா அக்கா முஸ்தஹ்ஸிஊன். நபியே, உம்மை கேலி செய்பவர்களே நாம் பார்த்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா
நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்களித்தான். வாஹிரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நமக்கு மத்தியிலே ஃபைசல் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாகிபத்துல் முஸ்தகீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தை படைத்து பரிமாறக்கூடிய அல்லாஹ்வுக்கே உரியதாகும். ஆமீன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மார்க்க கல்வியும் மந்த நிலையும். பொதுவாக இஸ்லாம் அது ஒரு கல்வி மார்க்கம். அறியாமை காலத்தில் அவதரித்த அரிச்சுடர் இஸ்லாம் கல்வியை போதிப்பதையே தன் கலைப்பணியாக எடுத்துக்கொண்டு உலகின் மூலை மூலைக்கெல்லாம் அறிவு செல்வதை கொண்டு சென்றது. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் இறுதி நபியான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அல்லாஹ்விடம் அறிவை அதிகப்படுத்தி கேட்டுள்ளார்கள். கல்வியை தேட காலம் ஒரு தடையில்லா மாத்திரம் அல்ல, அதற்கு எல்லையும் இல்லை. அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ்வே தவிர வேறு யாரும் இல்லை. திருமுறை என் முதல் வசனம் தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத் கொடுங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள், ஜியாத் செய்யுங்கள் என்றெல்லாம் இறக்கப்படாமல் படியுங்கள், கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு ஏற்கப்படுவதற்கு காரணம் என்ன? கல்வி எதுவும் நிபந்தனம் இல்லை, ஆனால் எல்லா வணக்கங்களுக்கும் கல்வி அவசியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எப்படி தொழ வேண்டும், எப்படி உம்ரா செய்யணும், எப்படி ஹஜ்ஜு செய்யணும் என அனைத்திற்கும் அறிவு அவசியம். அதனால் தான் கல்வி கற்போர் போர் செய்வதற்கு நிகரானது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எந்த கல்வியின் தேடலின் முடிவில் அல்லாஹ்விடம் சென்று முடியுமோ அதுவே மிகச்சிறந்த கல்வியாகும். அப்படிப்பட்ட கல்வியை இஸ்லாம் கற்று சொல்லி போதிக்கிறது. ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படையான மற்றும் முதன்மையான கல்வி அல்லாஹ்வை பற்றி கல்வியாகும் என இமாம் ஸஹாபிகள் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வை பற்றி கல்வி ஒரு மனிதனை நெறிப்படுத்தவும் பக்குப்படுத்தவும் அவசியமாகும். மார்க்க கல்வியை தேடும் பணியில் ஒரு கூட்டம் ஒவ்வொரு ஊரிலும் அவசியமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அழகாக போதிக்கிறான். மார்க்க கல்வி கற்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாளாக தேய்ந்து கொண்டே வருகிறது. இந்த நிலை நீடித்தால் இஸ்லாம் சமுதாயம் மார்க்க அறிவு பஞ்சத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளாகுவதை யாராலும் தடுக்க முடியாது. தொட்டில் முதல் கபுக வகை கல்வியை தேடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கல்வியை தேடி இந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் முதல் தடவை பேசும் பொழுதே பயமில்லாமல் தன்னால் முடிந்த அளவுக்கு மிக அருமையாக பேசியிருக்கின்றார்கள். இதே போன்று வரக்கூடிய வாரங்களில் தன்னுடைய பெயர்களை மிக ஆர்வத்தோடு இணைத்து இந்த பேச்சு போட்டிகளில் கலந்து நல்ல பேச்சாற்றலை வளர்த்து கொள்ளுமாறு முன்னாசுமராவிடத்திலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. இதனுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதியாக ஸல்லு அலன் நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு